ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபிகாலி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோயிலில் செய்கிற புளியோதரை டேஸ்ட்டு நம்ம வீட்டில் செய்யும் போது ஏன் வரமாட்டுது அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கோயிலில் செய்கிற புளியோதரை டேஸ்ட்லேயே வரும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஹீட் ஆகி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இது ரொம்ப கருகிடக்கூடாது. பட் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு வரும். அப்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேருக்குன்றனால ஒரு 10 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புளிப்புக்கு ஏற்ற ஈக்குவல் காரம் இருந்தால் தான் புளியோதரை நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியண்ட் அளவு 2 பேருக்கானது. உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருந்திங்கன்னா இதிலே இன்னும் டபுளாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த இன்க்ரீடியண்ட் நம்ம வதங்கினது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரன்னு அரைக்க வேணாம், ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்க வேணாம். நார்மல் ஸ்டேஜ் நம்ம இட்லி பொடி அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊற்றுற எண்ணெயோட டபுள் மடங்கு அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. இது ரொம்ப கருகிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுவும் மிளகா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் கலங்கினா கூட நம்ம கோயிலில் செய்கிற புளியோதரை டேஸ்ட் வராது. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு ஆப்பிள் சைஸ் புளி எடுத்திருக்கேன். புளியை நல்லா கரைச்சி தண்ணி மட்டும் வடிகட்டி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளி தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் கூட தண்ணி படும்போது அது மூஞ்சில் தெறிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா கொதித்து நல்ல பபுள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாக நம்ம ஆட் பண்ணும்போது அந்த பவுடர் தண்ணியில் இது பண்ணும்போது கட்டி ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே வச்சுட்ருந்தோன்னா இது இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுட்ருக்கணும். அதுக்கப்புறம் இதை சிம்மில் வச்சு ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு மல்லாட்டை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா அது தண்ணியில் ஊறும்போது அது கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை நீங்கள் எண்ணெயில் வேணும்னாலும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சூடான சாதத்தை நல்லா ஆற வச்சு இந்த மிக்சரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நிஜமாக சொல்கிறேன், நம்ம கோயிலில் கொடுக்குற அதே புளியோதரையோட ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம இப்படி கிளறிட்டு நீங்கள் உடனே சாப்பிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.